ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா போக்கோ ரெட்மி ஷவுமி மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு ஃபுல்லாமே ஹைப்பர் ஓஎஸ் வந்திருக்கும். இப்போ ஹைப்பர் ஓஎஸ் 2 அப்டேட் எனக்கு வந்திருக்கு. இதை நான் ஒரு சந்தேகத்தோடு தான் போடுறேன். எப்படின்னு எனக்கு மேக்ஸிமம் எம் சீரீஸுக்கு ஃபுல்லாமே அந்த அளவுக்கு அடியானதில் அப்டேட்டு போட்டு பார்ப்போம். ஹைப்பர் ஓஎஸ் 2.0 எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாட்டு கேட்கும், அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். சரி, நம்ம டவுன்லோட் ஆகட்டும். நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். என்னென்னமோ போட்டிருக்காங்க. ஆல் நியூ காலண்டர், நியூ கிளாக்லாம் இருக்கா. ஃபுல் ஸ்கேல் அனிமேஷன் அப்கிரேட் மேக்ஸ் எவ்ரி அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளுக்கு ஓரளவு தான் இங்கிலீஷ் வரும். ஏமா அப்டேட் ஆக மாட்டேங்குது. சட்டுப்பட்டு நான் தான் நல்லாயிருக்கும். நான் வீடியோ கட் பண்ணி போடலாம். வீடியோ கட் பண்ணி போட்டால் இடையில கட் பண்ண மாரி ஆயிரும். கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு 6 நிமிஷம் வீடியோ கிட்ட வந்துடுச்சு. அப்டேட் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் தான் ஆக மாட்டேங்குது. ஃபைவ் கிடச்சும் 5G கிடைக்கலையா? 4G ப்ளஸ் தான். வீட்டுக்குள்ளே வந்தாலே 5G கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏர்டெல் வர டேராச்சுன்னா 8 Mbps தான் கிடைக்கிது. பிஎஸ்என்எலுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஏர்டெலுக்கு ரீசார்ஜ் பண்ணி 250 ரூபா, இதுக்கு ஒரு 49 ரூபா போட வேண்டியதாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவே எவ்வளோ 4 GB கிட்டே வந்துருச்சு. 4.5 GB எவ்வளோ வந்துருச்சு. 5G கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. 21 Mbps அவ்வளோ Mbps ஸ்பீடு கிடச்சி நான் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் எங்கள் ஏரியாக்குள்ளே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி அப்டேட் முடிஞ்சிச்சு. பாதி வீடியோ கட் பண்ணிட்டேன். உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. எந்த ஈஸியும் வரல. நல்ல வேலை வந்துருந்துச்சு. இருக்கிறது ஒரு செல்லு, அதுவும் பிடிங்கிட்டு போயிருக்கும். வீட்டில் கொண்டிருப்பாங்க. நானே 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் செல்லே வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாச்சு அப்டேட்டு. ஓகே, இந்த தீம்ஸ் எங்கே இருக்கும்? வேறு தேடணுமா? ஸ்க்ரீனில் இதில் என்ன ஒரு மைனஸ் ஆச்சுன்னா, எனக்கு இந்த ஐகான் சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அப்டேட் போட்டோன்னே சின்னதாகி போச்சு. எங்கள் வீட்டில் என் அம்மாவெல்லாம் யூஸ் பண்ணும்போது வைவாங்க, என்னடா எவ்வளோ சின்னதாக இருக்குது, கண்ணுக்கே தெரியலேன்னு. அதான் சரின்ட்டு அந்த ஐகான் சைஸை நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கல. சரின்ட்டு அது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஏதோ வந்துச்சு. அதை வச்சு பண்ணி வச்சுருக்கேன் ஏதோ. ஓகே, யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. எந்த பக்கும் இல்லை. ஸ்டார்டிங் ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும் இருந்துச்சு பக்கு, அந்த மற்றபடி நல்லா தான் இருக்குது. நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அது என்னது நத்திங், இந்த மொபைல்லலாம் இருக்கும்ல, இதெல்லாம் இல்லை. இதில் இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. என் மொபைலுக்கு அப்டேட் போட்டு ஒன்றும் ஆகலை. இருந்தாலும் நீங்கள் உங்கள் மொபைலுக்கு தான் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் போடணும்னா உடனே இப்போ அப்டேட் வந்தப்பே போட்டுருங்க. ஒரு மாதம் கழித்து போட்டுக்கலாம் அப்படின்லாம் விட்டுறாதீங்க. போடணும்னு நினச்சா போட்டுருங்க. என்னெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அப்படின்ட்டுலாம் சூப்பராக இருக்குது. வைக்கலாம், வேணாம். நம்ம வால்பேப்பர் விநாயகரே இருந்துட்டு போகிறாருன்னு விட்டுட்டேன். நல்லா தான் இருக்குது எல்லாமே. இந்த இதுவும் நல்லா இருக்குது. அனிமேஷன் நேச்சுரல் ஃபாரஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. ஃப்ரீ தான், நல்லாயிருக்கு. அதேமாரி சார்ஜிங் அனிமேஷன் சூப்பராக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சார்ஜிங் அனிமேஷன். நல்லா இருக்குது. வெரி ஏதோ இதுலேருந்து சார்ஜிங் போகும்போது வயர்லேருந்து ட்ரெயின் என்னமோ பைபாஸ் மாரி வண்டி போகிற மாரி போகுங்க. இப்போ என்னமோ அந்த ஸ்பீக்கர் தண்ணியில் ஏதோ பாலோ ஏதோ போட்ட மாரி இருந்தால் தண்ணி வரும் பாருங்க, அந்த மாரி இருக்குங்க. இது உண்மையிலேயே சூப்பராக, எனக்கு இந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கு.
ஆனால் உள்ளே வந்து நம்மளுக்கு தேவையான அனிமேஷனை கஸ்டமைஸ் பண்ணுற மாரி ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் ஐக்கான் அது பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. ஆனில் போட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ.